கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று 2வது உலகப் போரை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை விட மோசமான ஒரு நிலை. ஆனால் நாங்கள் 2024 ஆண்டில் இருக்கிறோம். இலங்கையில நீங்கள் பார்க்கலாம், காலம் செல்ல செல்ல எத்தனை பேர் உணர்வு பூர்வமாக அந்த நீதி கோரி போராடுகிறார்கள், எத்தனை பேர் அதை மறந்து விட்டார்கள், எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு தெரியும். எத்தனை நாடுகள் கலைக்கின்றன என்பது கூட உங்களுக்கு தெரியும். சீனா, இந்தியாவோ, ரஷ்யா அவர்கள் இணைந்து இன்னும் பல நாடுகள், இப்ப 143 நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நிரந்தர உறுப்புரிமையை வாங்கி கொடுப்பது எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த வளைகுடாவில் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகள் அதன் நலன்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் தொடர்ந்து இருக்க போகும். இஸ்ரேலின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பலஸ்தீன மக்களின் பணத்தை, அதாவது அவர்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கியிருந்தாலோ அதுல பதனத்தை முதலீட்டு செய்திருந்தாலோ அந்த நிறுவனம் திருடியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றன. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிலிருந்து வணக்கங்கள். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காண முடியவில்லை. கிட்டத்தட்ட 11 மாதங்களாக போகின்ற இந்த போர். ஆனால் ஒன்று மட்டும் அங்கே ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன என்று சொன்னால், பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காசா நிலப்பரப்பில் கொன்று குவித்து விட்டார்கள் 40,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய மக்கள். அதில் அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் என்ற தகவல் வெளிப்படுத்தி இருந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஆபத்தொன்று வந்திருக்கின்ற என்ற பேச்சுவார்த்தை என்ற அந்த போர்வையில் 3 கட்ட பேச்சுவார்த்தை என்று ஜோ பைடன் அவர்கள் கொண்டு வந்த விடயம் அது இழுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தாக்குதல்கள் இப்பொழுது வெஸ்ட் பேங்க் அந்த பகுதிக்கு எடுத்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இந்த நிலைமை என்ன காரணத்துக்காக? வெஸ்ட் பேங்கில் இவர்கள் ஆரம்பத்தில் எந்த விதமான தாக்குதலும் நடத்தவில்லை. காசா நிலப்பரப்பை மட்டுமே மையமாக குறிவைத்திருந்தார்கள். இப்பொழுது காசா நிலப்பரப்பிலிருந்து வெஸ்ட் பேங்குக்கு சென்றிருக்கின்றது போல் தெரிகின்றது. இந்த போர் எவ்வாறு காசாவில் நடைபெற்றதோ அதே மாதிரி வெஸ்ட் பேங்கில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்னண்டா, மேற்கு கரையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் 2 அரசுகள், ஒன்று இங்கால ஃபட்டா இருக்கின்றது, அதுதான் மேற்கு கரையை ஆட்சியில் இருக்கின்றது. அங்கே காசா பகுதியில் வந்து ஹமாஸ். இப்ப ஹமாஸ் தான் தாக்குதலை நடத்தியவர்கள் அவர்கள். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஒரு அழித்தொழிப்பு யுத்த போராகத்தான் மேற்கொண்டு வருகிறது. இப்ப மேற்கு கரையில் இருப்பவர்கள் எந்த விதமான தாக்குதலையும் இதுவரை நடத்தவில்லை இஸ்ரேல். ஆனால் இந்த கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு அங்கு பலவந்தமாக அத்துமீறி குடியேறியவர்கள் இஸ்ரேலிய படையினருமா சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து 646 பொதுமக்களை அங்கு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 148 பேர் சிறுவர்கள், ஏறத்தாழ 5400 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவான உடைமைகள் சேதமாக்கப்பட்டது. இப்போது மீண்டும் ஒரு மிக பெரும் பட நடவடிக்கை என்ன சொன்னால், பெருமளவான துருப்புக்கள், 100கணக்கான துருப்புக்காவி வாகனங்கள், கவச வாகனங்கள், வான் தாக்குதல் விமானங்கள், ட்ரோன்கள், உலங்கு வானூர்திகள் என புல்டோசர்களை அவர்கள் கொண்டு போவது வீடுகளை இடித்து தரமட்டமாக்குவதற்கு. நீங்கள் அங்கு அந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களின் அந்த வீதிகளை கிளறுகிறார்கள், மக்கள் போக விடாம. அது அந்த எவ்வளவு அநியாயம் செய்ய இயலுமோ அவ்வளவத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப காசாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் அந்த கடற்கரையில் கொட்டில்களை அல்லது கூடாரங்களை அமைத்து தங்கி இருக்கிறார். அது இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று 2வது உலகப் போரை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை விட மோசமான ஒரு நிலை
ஆனால் நாங்கள் 2024 ஆண்டில் இருக்கிறோம் என்றமே தவிர, ஆனால் என்னென்ன நடந்ததோ இரண்டாவது உலக போர்ல என்னென்ன இரண்டாவது உலக போரில் நடந்ததை இல்லாது செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் ஆணைக்குழு எல்லாம் தோற்றம் பெற்றனவோ அவ்வளவும் எங்களுக்கு நடந்தது. 21ஆம் நூற்றாண்டில் மிக ஒரு மோசமான இனப்படுகொலையை சந்தித்த இனம் நாங்கள். எங்களுக்கும் அது நடந்தது. இப்போது கண் முன்னாலே நடக்கின்றது என்னும் போது இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு தரப்பினரை மட்டும், ஒரு தரப்பு இனத்தை மட்டும் வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப 2002ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு படை நடவடிக்கை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது மேற்கு கரையில். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அங்கு 10க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை கூட ஒரு கார் மீது வான் தாக்குதலை மேற்கொண்டு கார் முற்றாக எரிந்து பயணித்தவர்களுடன் முற்றாக எரிந்த நிலையில் காணப்படுவதாக காணப்படுகிறது. என்னும் போது அதாவது காசா பகுதியை முற்றாக அழித்து எவ்வாறு அந்த மக்களை ஒரு தற்காலிக கூடாரங்களில் கொண்டு போய் தங்க வைத்திருக்கிறார்களோ அதே போன்று மேற்கு கரையையும் ஆக்கிரமிக்கும் ஒரு நடவடிக்கை தான் தொடர்கின்றது. இஸ்ரேலின் வெளிவார அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறுகிறார், நாங்கள் மேற்கு கரையிலிருந்து முற்று முழுதாக மக்களை வெளியேற்றப் போகிறார்கள். ஏனென்று சொன்னால் தற்காலிகமாக என்று சொல்றார். ஆனால் உண்மையில் அவ்வாறு வெளியேறி போனால் மீண்டும் வர அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றுதான் தெரிகின்றது. இப்போது அகதி முகாம்களை, அதாவது 3 பிரதேசங்களை தான் முக்கியமாக குறிவைத்திருக்கிறார்கள். அந்த 3 பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 80,000 பொதுமக்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த அகதி முகாம்களில் கூட ஒரு அகதி முகாம்கள் பூந்து கூட கிட்டத்தட்ட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் வாகனம் கூட தாக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை வளமை போல கண்டனம் தெரிவிப்பார்கள். அதற்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது கம்யூனிகேஷன் எரர் என்று. கம்யூனிகேஷன் எரர் என்றால் யாரும் தண்டிக்கப்பட தேவையில்லை, யாரும் கம்யூனிகேஷன் எரரை செய்யலாம். இப்ப இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும், அனுராக் குமாரநாயக்கா சொல்லியிருக்கிறார், போர் குற்றவாளிகள் எவர்களும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவரே சொல்றார் குற்றவாளி என்று. என்னென்றால் போர் குற்றவாளி என்று நீயே குற்றவாளி என்று சொல்லி போர் குற்றத்தை மேற்கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் தண்டனை இல்லை என்று சொல்லும். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இங்கேயும் பார்க்கிறோம். கேள்வி என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டு வருகிறீர்கள், கவர்ச்சிக்காக அந்த டிஸ்பிளேயில் வைப்பார்கள் என்று சொல்வார்களானே, அப்படியான ஒரு அமைப்புகள் போல் தான் இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். 6 மாதத்துக்கு முன்னதாக சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பாக அக்கறை எடுத்து ICCக்கு கொண்டு வந்திருந்தார்கள். ICJ இதில் ஈடுபட்டிருந்த விடயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நிறைய நாடுகள் ஆதரவு வழங்க தொடங்கி இருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக அவதானமும் இப்பொழுது வேறு எங்கேயோ திரும்பி விட்டது. ஆனால் போர் நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணத்துக்காக அப்படியான ஒரு போக்கை இந்த சர்வதேச நாடுகள் கடைபிடிக்கிறது? அதாவது காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அநீதி என்று கூறுவார். ஆனால் காலம் தாழ்த்துவதும் அந்த எதிர்த்தரப்பு கொண்டிருந்தால் மக்களுக்கு மறக்கின்ற பழக்கம் வருகின்றது. அல்லது வேறு ஏதாவது நிகழ்வு வந்துவிடும், அதில் மறந்து விடுவார்கள் என்பதற்காக. இப்ப இலங்கையில நீங்கள் பார்க்கலாம், காலம் செல்ல செல்ல எத்தனை பேர் உணர்வு பூர்வமாக அந்த நீதி கோரி போராடுகிறார்கள், எத்தனை பேர் அதை மறந்து விட்டார்கள், எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு தெரியும், எத்தனை நாடுகள் கலைக்கின்றன என்பது கூட உங்களுக்கு தெரியும். அதே போலதான் இங்கும் முதலில் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்போது இந்த மேற்குலகமே அதை மெல்ல மெல்ல அதை நீட்டு போக செய்வதற்கான முறை. ஆனால் சில இடங்களில் அது வாழ்கின்றது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, நமீபியான்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு, சவுத் ஆப்பிரிக்கன் நாடு, அது இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் கொண்ட கப்பலை தடுத்து வைத்திருக்கின்றது. அதுக்குரிய காரணம் என்னென்றால், ICCயில் பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, இஸ்ரேல் போர்க்குற்றங்களை மீறுகின்றது, எனவே அதை விட முடியாது என்று தடுத்து வைத்திருக்கின்றது. அப்ப அதே போல இப்ப சீனாவை பொறுத்தவரையில், சீனா இப்போது சொல்லி இருக்கிறது, இந்த 14 பாலஸ்தீன அமைப்புகளையும் அண்மையில் கூப்பிட்டு ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசியிருந்தார்கள். இப்போது சீனா ஒரு தீர்வை திட்டத்தை முன்வைத்திருக்கிறது, 3 கட்டமாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு. ஒன்று முதலாவது ஸ்டேஜ் 1 நிரந்தர போர் நிறுத்தம். அடுத்ததாக காசா பகுதியையும் மேற்கு கரை பகுதியையும் 2 பிரிந்திருக்க வேண்டாம்,
நீங்கள் இருவரும் உங்களுக்குள் ஒற்றுமையாகி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ரெண்டும் நீங்கள் அலகுகளாக இருங்கள், உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாகம், இடைக்கால நிர்வாகத்தை அமைப்பது. அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் சீனா, இந்தியாவோ, ரஷ்யா அவர்கள் இணைந்து இன்னும் பல நாடுகள், இப்ப 143 நாடுகள் இருக்கின்றன, அவர்கள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நிரந்தர உறுப்புரிமையை வாங்கி கொடுப்பது. அப்ப நிரந்தர உறுப்புரிமை. அப்ப அதற்குரிய ஒரு கோஷமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், பலஸ்தீனத்தை பலஸ்தீனியர்களை ஆள்வது என்ற ஒரு கருத்தில் தான் அவர்கள் மீண்டும் இப்போது அதனை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ரஷ்யா ஒன்றை செய்திருக்கின்றது, பிரிக்ஸில் இணையுமாறு பலஸ்தீனத்துக்கு அழைப்பை விடுத்திருக்கு. அப்ப இந்த நிலைமை இப்படி போகத்தான் அவங்க இப்ப மேற்கு கரையை அவங்களுக்கு தெரிகிறது, இதை ஒரு நாடாக நாங்கள் வைத்திருந்தால் இதை அதாவது முற்று முழுதாக ஆக்கிரமிப்பதற்குரிய ஒரு நடவடிக்கையை தான் இப்போது இஸ்ரேல் மேற்கொள்கிறது. என்னென்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது இது ஒரு பூகோள அரசியல் சிக்கலுக்கு தாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று இப்போது அவர்களுக்கு விளங்கு. கடந்த 2-3 வாரங்களாக ஹிஸ்புல்லா தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை விட பாரிய தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை. அப்படியான ஒரு தாக்குதல் நடைபெறும், இனி ஈரான் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அவற்றையும் இந்த ஒரு நடவடிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை. என்ன காரணத்துக்காக இந்த இழுபறிகள் அல்லது ஒரு தயக்கம்? ஏனென்று சொன்னால், இப்போது ஒரு உலக போர் ஒன்றுக்குள்ள நாங்கள் கிட்டமுட்ட போயிட்டோம். அது எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறது என்றதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒன்று, கர்ஸ் பகுதிக்குள் புகுந்த உக்ரைன் படையினர் ரஷ்யாவின் அணு உலையை தாக்கினால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறும். ஒன்று. 2வது, மத்திய கிழக்கு இப்போது ஈரான் தாக்கும் போது அது ஒரு போராக மாறப்போகின்றது. எனவேதான் அமெரிக்காவின் அதாவது கடற்படை கப்பல்கள்ல 1/3 கப்பல் இப்போது மத்திய கிழக்கில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. 2 விமானம் தாங்கி கப்பல்களும் அங்குதான் நிரந்தரமாக நிற்கின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அன்றைக்கு அங்கிருந்து இருக்கிற ஆய்வாளர்களின் கருத்துப்படி அங்கு இப்போது அமெரிக்க கடற்படையின் எந்த கப்பலும் இல்லை என்று சொல்லி எல்லா கப்பலையும் இங்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ அவர்கள் ஒன்றை கேட்கிறார்கள், ஒரு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு இவ்வளவு படைபலம் தேவையாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. இப்ப ஹுதீஸ் அமைப்பினர் மீதான அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா 10 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பை அமைத்தாலும் அதுல பஹ்ரைனை தவிர வேறு எந்த அரபு நாடுகளும் பங்கு பெற்றவில்லை. சவுதி அரேபியாவும் அதில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று கூறிவிட்டது. அதாவது ஈரான் ஒரு தாக்குதலை ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறும். எனவேதான் அமெரிக்கா அந்த ஈரானை ஒரு தாக்குதலை செய்ய விடாமல் இருப்பதற்கு தனது மொட்டு முழுதான படைக்கலங்களையும் கொண்டு குவித்திருக்கிறது. அங்கே குவித்தால் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளாதது என்பதற்காகத்தான் அந்த கப்பலையும் கொண்டு வந்து நிறுத்தி குவித்திருக்கிறார். அவர்கள் அதனை கூறுவார்கள் உலகத்துக்கு செலவாக போகிறது என்று சொல்லி. ஈரான் தாக்கினால் வேறு விடியது, தாக்க போறேன் என்னும் போது வான்பரப்புகள் மூடப்படுகின்றன, விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான நிலையாகத்தான் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப அமெரிக்கா உதவி வழங்கும், அதாவது படைக்கலன்களை வழங்குவது, குண்டுகளை விற்பதை நிறுத்தினால் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாமா? இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலிடம் ஆயுதங்களும் இல்லை, எல்லாம் அமெரிக்காவின் ஆயுதங்களும் அமெரிக்காவின் படையினரும் அமெரிக்காவின் சேட்டலைட். சூத்திரதாரி அமெரிக்கா தான் இல்லையா? அது தெரியும். அது அமெரிக்கான ஒரு ஸ்டேட்ஸ் தான், ஒரு ஸ்டேட் வந்து தங்கட ஒரு ஸ்டேட்டை ஒரு தளத்தை கொண்டு அமெரிக்கா வந்து தளம் என்று யோசிக்கலாம். ஒரு தளத்தை அங்கு போட்டிருக்கிறார்கள். ஒரு யூத மக்களை காயாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது 2வது உலக போரில் தப்பிய யூத மக்கள் அனைவரையும் கொண்டு இங்கே உறுத்தி தன் ஆயுதங்களையும் கொடுத்து தனக்காக போராடுகிற ஒரு நிலைக்கு இப்ப யூத மக்கள் ஒரு நாளும் நிம்மதியா இருந்தது இல்லை. அப்ப 2ஆம் உலக உண்மையில் இங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க பிரச்சனைன்னு சொன்னா 2ஆம் உலக போர்ல இருந்து யூத மக்கள் நிம்மதியா இருந்தே இல்லை. ஆக ஒரு சில யூத மக்கள் என்ன செய்கிறாங்க, அதுவும் அந்த பெல்ட்டான யூத மக்கள் இந்த மேற்குலக நாடுகளில் இருந்து கொண்டு அவர்கள் அங்கிருக்கிற மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப உக்ரைனுக்கு இப்படி ஆயுதங்களை வழங்கி
உக்ரைன் மக்களை இனி ஆண்டாண்டு காலம் இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விட்டார்களா, அதே தூண்டிவிட போகிறார்களா, அதே போன்று யூத மக்கள் அங்கு தினமும் போரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹூதிஸ் அமைப்பினர் ஒரு பெரிய தலையீடியாகத்தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் கூட ஒரு தலையீடியான அமைப்பாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு எண்ணெய் கப்பலை தாக்குதல் செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இந்த வாரம் ஆரம்பத்தில் கிரீக் நாட்டின் கொடியோட சென்ற சோனியன் என்ற ஒரு கப்பல், அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அது நினைக்கிறேன் இயந்திர பகுதி தாக்கப்பட்டதால் கப்பல் முடங்கிவிட்டது, கப்பலால் நகர முடியவில்லை. அதில் இருந்த சிப்பந்திகள் காப்பாற்றப்பட்டாலும் கப்பல் மிக கடுமையாக சேதமடைந்தது. ஆனால் பிறகு இந்த வியாழக்கிழமை வெளியிட்டிருந்தார்கள் ஹூதிஸ் அமைப்பினர் தங்கள் காணொளிகளை. அதில் அந்த கப்பலுக்குள் அவர்கள் புகுந்து பல இடங்களில் குண்டுகளை பொருத்தி விட்டு வந்த பிற்பாடு அந்த குண்டுகள் வெடித்து கப்பல் எரிவதை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கோர் அந்த கப்பலின் கீழ்த்தள பகுதியில் தான் எண்ணெய் தாங்கி இருப்பதால் அது சேதமாகவில்லை என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் கப்பல் மூழ்கினால் கிட்டத்தட்ட அதில் 1 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் இருக்கின்றது. அது கடலில் கலந்தால் சூழல் மாசடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். என்னென்றால் இப்ப செங்கடல் பகுதியில் இவர்களால், அதாவது மேற்குலகத்தின் வான் தாக்குதல்கள், இவர்கள் எத்தனையா கடற்படை கப்பல்களை அங்கு கொண்டு போய் குவித்தாலும் ஹூதிஸ் அமைப்பினரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அப்ப இந்த வியாழக்கிழமையும் அமெரிக்காவின் எசன்கோவர் விமானம் தாங்கி கப்பல் மீது 2 தடவைகள் 24 மணி நேரத்துக்கு 2 தடவைகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஹூதிஸ் அமைப்பினர். அப்ப அவர்கள் இப்போது கூறுகிறார்கள் தாங்கள் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியாக தாக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த போரை பொறுத்தவரையில், வளைகுடாவை பொறுத்தவரையில் எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த வளைகுடாவில் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகள் அதன் நலன்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் தொடர்ந்து இருக்க போகும். சீனா எடுக்கின்ற முயற்சி எவ்வாறு பலன் அளிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவங்களை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால், இப்போது உங்களுக்கு தெரியும் உலகம் என்ன சொல்றது, பல்துருவ ஒரு உலக ஒழுங்கு, அதுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பிராந்தியத்தில் இப்ப அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இந்த ஆயுத விற்பனை. அப்ப போரை இல்லாது செய்து விட்டால் ஆயுத விற்பனைக்கு வழி பிறக்காது என்பது அவர்களின் ஒரு தந்திரமாக இருக்கின்றது. எனவேதான் ஈரானையும் சவுதியையும் ஒன்றாக இணைத்தார்கள். அதே போல பாலஸ்தீன அமைப்புகளை ஒரு அணியில் திரட்டினார்கள். இப்போது இந்த பாலஸ்தீனத்திலும் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் முழு முயற்சி அதனை முழு நாடாக, ஏனென்றால் அமெரிக்காவோ இந்த மேற்குலகமோ அதை ஒரு நாடாக அங்கீகரிக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பது ஏனென்று சொன்னால், அது ஒரு இறமையுள்ள நாடாக மாறினால், யுஎன்ல முழு அங்கீகாரம் பெற்ற நாடாக மாறினால் இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது. அந்த நாட்டின் இறமையை மீறியதாக இருக்கு. அப்ப அதை முதல் மீட்டு கொடுப்பதாகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது, இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு வருவது, இரண்டையும் ஒன்றாக இணைப்பது, அடுத்ததாக முழு அளவிலான ஒரு அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமையை பெற்றுக் கொடுத்தது. இனி இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை கூறுகிறது ஹமாஸினுடைய இன்னும் ஒரு முக்கிய உறுப்பினரை கொலை செய்து விட்டதாக என்று கூறுகிறார்கள். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்றால், இஸ்ரேலியர்கள் சொல்வதை நம்ப முடியாமல் இருக்கின்றது என்று மேற்கத்திய ஊடகங்களே சொல்ல தொடங்கிவிட்டார்கள். உண்மைதான். என்னென்னு சொன்னால், இவர்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் லெபனானில் இருந்தான், காசா பகுதியில் இருந்தான், மேற்கு கரையில் இருந்தான், குறிவைத்து இஸ்ரேலின் அந்த ஹமாஸ் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஃபட்டாஹ் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது லெபனானின் தலைவர்களாக இருக்கலாம், அவர்களை குறிவைத்து அடிப்பதன் நோக்கம் என்னென்று சொன்னால் இதை இல்லாது செய்து விடுவதற்காக. ஆனால் அவர்களுக்கும் அது ஒரு அடாப்டடான, பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை தலைவர்களை கொன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் புதியவர்கள் அதனை அந்த வெற்றிடத்தை நிரப்பி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இதற்கு உண்மையில் தற்போதைய நிலையில் அவர்களுக்கு சாதகமானது என்று சொன்னால், அவர்களுக்கு சீனாவோ ரஷ்யாவோ அல்லது வடகொரியாவோ ஈரானோ என்று சொல்லி பெருமளவான ஆதரவுகள் இருக்கின்றன. அந்த ஆயுத தளங்களும் பயிற்சிகளும் பின்தளமாக இருப்பதால் அவர்களால்
எத்தனை தலைவர்களை இழந்தாலுமோ அல்லது எவ்வளவு கொடுமையான வான் தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவர்களால் சபை பண்ணக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு நிறைவாக கிரிப்டோ கரன்சி நிறுவனமான பினான்ஸ் என்ற அந்த நிறுவனம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படையின் வேண்டுகோளின் பேரில் பாலஸ்தீனியர்களுடைய கிரிப்டோ கரன்சிகளை பறிமுதல் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? எவ்வாறு இவர்கள் அப்படி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட முடியும்? உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது இந்த நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், பங்கு சந்தைகளாக இருக்கலாம், எல்லாம் மேற்குலகம் சார்ந்து உருவாக்கப்பட்டது இந்த வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகள் அல்லது வெவ்வேறு இன மக்களின் பணங்களை கொள்ளையடிப்பதற்காக. அப்ப இது காலங்கால இதுதான் வடிவமைப்பு. இப்ப ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு உருவாக்கப்பட்டதோ, மனித உரிமைகள் அமைப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டனவோ, அதை அந்த மனித உரிமைகளை காரணம் காட்டி ஏனைய நாடுகளை அடக்கி ஒடுக்குவது, சுரண்டுவது. அதே போலதான் ஐஎம்எஃப் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ஃபிட்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் அதே போலதான் இந்த கிரிப்டோ கரன்சியும். பைனான்ஸை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பலஸ்தீன மக்களின் பணத்தை, அதாவது அவர்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கியிருந்தாலோ அதுல பதனத்தை முதலீட்டு செய்திருந்தாலோ அந்த நிறுவனம் திருடியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இரண்டாவது, இந்த ஹெக்ஸ்புல் என்ற இன்னொரு கிரிப்டோ கரன்சி நிறுவனம் இருக்கின்றது. அதன் தலைவர் ரே ஜோசப் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கடந்த திங்கட்கிழமை அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் தன் ட்விட்டர் தளத்தில் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இஸ்ரேலிய படையினரின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த நிறுவனம் எல்லா பலஸ்தீன மக்களின் பணத்தையும் சட்டவிரோதமாக திருடி இருக்கின்றது என்றும், அதனை மீள பெறுவதற்கு போடப்பட்ட அப்பீல்கள், அதாவது முறையீடுகளை கூட அவர்கள் நிராகரித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் தமது பணத்தை பறிகொடுத்த மக்களுக்கு இந்த பைனான்ஸ் நிறுவனமும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் இணைந்து வழங்கிய கடிதங்களையும் அவர் தனது ஆதாரங்களாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட கணக்குகளில் இருக்கிற பணத்தை மட்டும்தான் தாங்கள் எடுத்ததாகவும் எல்லா பணத்தையும் எடுக்கவில்லை என்றும் பைனான்ஸ் நிறுவனம் கூறியிருக்கின்றது. ஆனால் இந்த நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் பலரின் பணமும் இவ்வாறு திருடப்படலாம். எல்லாரையும் இந்த மேற்குலக நாடுகள் என்னென்றால் முதல் எல்லாரையும் தங்கள் பணங்களை கொண்டு போட பண்ணுவது, பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதனை பேங்க் அக்கௌண்ட்களை பிளாக் பண்ணுவது, பிறகு அந்த பணங்களை தாங்கள் திருடி விடுவது. இது அவர்களின் ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது என்னும் போது இது எல்லோருக்கும் இனி ஒரு ஆபத்தாகத்தான் மாறப்போம். அவர்கள் இந்த பலஸ்தீனத்துக்கு கூறின காரணம் என்னென்றால் தீவிரவாதம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்றதை காட்டி இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதாவது உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ரஷ்யாவின் 300 பில்லியனை எவ்வாறு திருடினார்கள் அதே போன்ற ஒரு நிலை. ஆனால் இப்போது பல நாடுகள் மெல்ல மெல்ல உஷாரடைந்திருக்கின்றன. இந்த மேற்குலக நாடுகளில் வாங்குகின்ற முறிகள் மற்றது காசுகளை மெல்ல மெல்ல வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இங்கிருக்கிற வங்கிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்கள் கணக்குகளை முடக்குகிறார்கள், கணக்கில் வந்த பணங்களை எடுக்கிறார்கள். இப்படி எனக்கு தெரிந்தவர்களுக்கே நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. இவன் எந்த பேங்க் அக்கௌண்டையே மூடினாங்க, பிளாக் பண்ணி விட்டாங்க. ஏதோ ஒரு காசு வந்தது, அதுக்குரிய கணக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படி வேணுமென்று, அதாவது சம்பளம் வார நாளை பார்த்து பிளாக் பண்றது, பிளாக் பண்ணிட்டு அவ்வளவு காசையும் தாங்கள் எடுக்கிறது, பிறகு அது ஃப்ரெண்ட் தந்தாடுறாங்க. ஆனால் இது அவர்கள் இந்த மேற்குலகத்தை பொறுத்தவரையில் நிதியாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், இந்த யுஎன்-ஆக இருக்கலாம், இந்த அமைப்புகளாக இருக்கலாம், எல்லாம் ஒரு முனைவாக்கப்பட்ட ஒழுங்குக்குள் வளர்க்கப்பட்டது. இது இனியொரு இந்த உலகம் ஒரு மறுசீரமைக்கப்படும் வரையிலும் மக்கள் தங்கள் உரிமைகளோ, தங்கள் பாதுகாப்போ, தங்கள் பணங்களோ எல்லாவற்றையும் அவர்கள் தான் பொறுப்பு. நீங்கள் உங்களை கவனமாக உங்களை பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பணமாக இருந்தாலும் சரி. என்னென்றால் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி, என்னென்றால் இது ஒரு சீரழிவான நிலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம். போலியான சர்வாதிகார கொள்கை கொண்ட
தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகள், சோ கோல்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் என்று சொல்ற நாடுகள், இவர்கள் எல்லோருடைய உண்மை நிலையை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த யுக்ரைன், ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் இரண்டுமே நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ஒரு சீரற்ற நிலையை நாங்கள் எல்லா மக்களும், உலகம் வாழுகின்ற மக்களும் இந்த பொருளாதார நெருக்கடியினால் ஏற்படுகின்ற அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. நன்றி. போரியல் ஆய்வாளர் அரசுகளை இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்கள், தற்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.